பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அனுமதி கொடுங்க. கருணை பாசங்கிற படிப்பை முடிச்சிட்டு வந்த மாணவன் அவன். கோபம், ரோஷம், வேகம், வெறித்தனம், இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் இந்த பைரவர். அந்த பைரவர் கிட்ட இருக்கிற அத்தனை அம்சங்களும் ரத்தத்துல அணு அணுவா ஊறி போயிருக்கிற ஹெட் மாஸ்டர் இவன், உங்க மகன் சூர்யா. முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த ஊர்லயே இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பாட கட்டுறவன் குழி தோன்றவனா தயாரா இருக்க. இனி இந்த மண்ணுல ஒவ்வொரு பணமா விழுந்துகிட்டே இருக்கும். அள்ளி போடக்கூட நேரம் இருக்காது. தெனாவட்டா திரியறவன், மீசையை முறுக்கிறவன், தொடையை தட்டுறவன்லாம் இப்பவே உங்க சாவு மேளத்துக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சான்ஸ் எப்ப வரும்னு உங்களால கெஸ் பண்ண கூட முடியாது. நிலத்தோட பத்திரம் யார் யார் பேர்ல இருக்கோ அது இழந்தவங்களுக்கே திரும்ப கிடைக்கணும். வீரண்ணா கேட்ல இருந்து தண்ணி உடனே வெளியில வரணும். பயந்தவங்க கண்ணில் தைரியம் தெரியணும்.
மிரட்டுறவங்க கண்ட பயம் தெரியணும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சிவக்கோட்டையில ஆகாயத்துல பொழியிற மழையில இருந்து பூமியில விளையிற தழை வரைக்கும், உயிரோட இருக்கிற ஜனங்கள்ல இருந்து சுடுகாட்டுல இருக்க பொணங்க வரைக்கும், காத்துல பறக்கிறது, தண்ணியில நீந்தறது, நிக்கிறது, தவறுறது, நடக்கிறது, ஓடுறது, ஒவ்வொன்னும் எங்க துறை பைரவருக்கு தாண்டா சொந்தம். இது ரிக்வெஸ்டோ ஆப்ளிகேஷனோன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நான் சீரியஸா உனக்கு வார்னிங் கொடுக்கிறேன். இன்னைக்கே அந்த கேட்டை திறந்து தண்ணி விட்டீங்கன்னா சரி, இல்ல நாளைக்கு விடியும் போது நீ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்ப. ஜாக்கிரதை. நீ உயிரோட இருந்தா எங்க அப்பா கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ செத்தா நான் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன். என் அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னும் இதே மாதிரி எவ்வளவு ரத்தம் வேணா சிந்தலாம். ஆனா தண்ணியை மட்டும் திறக்கவே கூடாதுப்பா. எக்காரணத்தை கொண்டு இந்த ஊர் ஜனங்க கண்ணுல பயம் கம்மியாக கூடாது. சாப்பிடும்போது இலைகளை கணக்கு போடக்கூடாது, சாவல தலைகளை கணக்கு போடக்கூடாது. முத்திய கொடுக்கிறவன் அந்த சிவன், நரகத்தை காட்டுறவன் இந்த தாண்டவன். அண்ணா, இன்னையோட உங்க தண்டனை காலம் முடிஞ்சது. எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டேன். இப்பவே நீங்க கிளம்பலாம். இந்த வேலையை முதல்ல செஞ்சிருந்தா நம்ம ஆளுங்க ஒருத்தரையும் இழந்திருக்க மாட்டோம். அந்த சூர்யாவுக்கு நம்ம யாருங்கிறத கத்து கொடுத்திருந்தா இந்த கந்தர்வ கோட்டையில் அவன் கை ஓங்கியிருக்காது. இந்த பூமியில நிறைய பேர் நல்லவங்களா வாழறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் கெட்டவங்களா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். அம்மா, பிரகாரத்தை சுத்திட்டு வந்துரு. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணியாச்சு. உங்க வேண்டுதல அந்த ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றுவான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அந்த ராணி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை சிவப்பா இருப்பாருன்னு யாரோ சொல்லி இருந்தாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல தான் தெரிஞ்சது அந்த சிவப்பு தாலி எடுத்து கட்டுங்க. அவர் உடம்புல இருக்கிற ரத்தம். அப்பதான் அந்த ராணிக்கு
தான் வந்திருக்கிறது அன்பு, பாசம், கருணை இது எதுக்குமே மதிப்பில்லாத இடம்னு தெரிஞ்சது. நீங்க தாயாக போறீங்கம்மா. இந்த தடவை அந்த வீரபத்ரன் தண்ணி விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, வருஷங்கள் எத்தனையோ போயிடுச்சு. ஆனா இன்னும் தண்ணி வந்த பாடு இல்ல. அவன் நாம தண்ணி குடிக்கிற தொண்டையில கை வச்சானா நான் அவனோட ரத்தத்தை குடிக்க அவன் நெஞ்சில கத்திய வைப்பேன். கால்வாயில தண்ணி பாயறதுக்கு முன்னாடி ரத்தம் பாயணும்னா அந்த ரத்தத்தை முதல்ல நாமளே ஓட வைப்போம். தோர தோர ரத்னாம்மா தாயாக போறாங்க. அவளுக்கு வெள்ளி தட்டுல கற்பூரம் ஏத்தி ஆரத்தி எடுங்க. அப்படியே செஞ்சிடணும் தோர. அவளுடைய ஆசைகள் எல்லாம் ஒண்ணு விடாம நிறைவேற்றுங்க. ஏன்னா பிறக்க போறது இந்த பைரவனோட புள்ள. நாளைக்கு இந்த ஊருக்காக அவ அறிவாள் எடுத்து நின்னான்னா அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒருத்தனாலே முடியாது. ஹர ஹர சிவ சிவ சந்திரசேகரா, நாகசேகரா, சோமசேகரா, ஹர ஹர மகாதேவா. அந்த சிவனோட ஆசீர்வாதத்தால உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் தாயி. அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்க தாயி, வாங்கிக்க தாயி, எல்லாம் நல்லதே நடக்கும். அன்னபூரணி தாயி நீ. உன் மகனை ஒரு தடவை வெட்டினவன கண்டன் துண்டமா வெட்டிட்டு வந்திருக்கேன். கந்தர்வ கோட்டையில எதிர்காலத்துல எதிர்க்க வாரிசுன்னு ஒருத்தன் கூட இருக்க கூடாது. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இளவரசன் பிறக்கிறான். கூடவே அந்த ராணிக்கு பயமும் பிறக்குது. குழந்தை பிறந்த அன்னைக்கு இளவரசனை கொன்னு தன்னோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக எதிரிங்க அருவாளை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த ராணி தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு நெஞ்சில தாங்கி பிடிச்சு துடிச்சுக்கிட்டு இருந்தா. எதிர்காலத்துல அவன் அப்பா மாதிரி கையில அருவாளை எடுத்துட கூடாதுங்கிற பயத்துல தன்னோட தாய்ப்பால் அவன் உதட்டுல படலைனாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தரோட ரத்தம் அவன் உடம்புல படவே கூடாதுங்கிற முடிவோட ஒரு உளவாளி கிட்ட அந்த இளவரசனை கொடுத்து எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் வளர்க்க சொல்லி ராணி அந்த குழந்தைய கொடுக்கறான். அந்த தாய்க்கு இவன் தான் தம் பெத்த பிள்ளைன்னு தெரிஞ்சும் கூட வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இளவரசனுக்கு இவதான் தான் அம்மான்னு தெரிஞ்ச ஒரே நாள்லயே அந்த ராணி மேல இவ்வளவு கோவம், ஆக்ரோஷம், ஆத்திரம் வருதுன்னா 28 வருஷம் அந்த ராணி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பா. இவன் தான் என் புள்ள, இங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை தொட முடியாம, அவன்கிட்ட பேச முடியாம அந்த தாய்ப்பட்ட வலியும் வேதனையும் எப்பேற்பட்டதுன்னு அந்த இளவரசனால புரிஞ்சுக்க முடியாது. தன்னோட புள்ள நல்லவனா இருக்கணும், நல்லபடியா வளரணும்னு யோசனை பண்ணதுல அந்த ராணியோட தப்பு என்ன இருக்கு? சாரி ரத்னம்மா. சூர்யா, இது நான் நம்பிக்கிட்டு இருக்கிற பைரவரோட கயிறு. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் சாவே உன் எதிர்க்க வந்தாலும் நீ யார் மேலேயும் கை ஓங்க கூடாது. சாமியை வேண்டிக்கோ.
இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வருவீங்களாம் உங்க அம்மா சொன்னாங்க. இல்ல ரத்னாம்மா சொன்னாங்க. தோரா வந்துட்டார். வணக்கம் தர. ஆசீர்வாதம் பண்ணுங்க தர. வாங்க தர. உள்ள வாங்க. தர, தயவு செஞ்சு பிள்ளைக்கு உங்க பேரையே வச்சிருங்க தர. சூர்யா சூர்யா சூர்யா. இந்த உலகத்துல சூரியனை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை. நான் வரேன். இன்னைக்கு எந்த ஷர்ட்டை திருடலாம்? இது அவனோட ஃபேவரட் ஷர்ட். இதை திருடினா கண்டிப்பா அவனுக்கு கோவம் வரும். போட்டுதான் பாப்போமே. பயலுக, நீங்க சிகரெட் பிடிக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிஸ் அடிக்க கூட கிட்ட வர முடியாது. நீ இன்னையில இருந்து சிகரெட்டே பிடிக்க கூடாது. எப்படி கன்றாவியா வச்சிருக்கான் பார் அழுக்க. சூர்யா கையெடு. சூர்யா கையெடு. அங்க கில்லாத. பொறுக்கி விடுறா. கில்லாதன்றல. ஏய், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, விடு. நான் போய் அவங்கள குளிப்பாட்டணும். வர வர சிலம்பிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, நான் அத்தை மாமா கிட்ட சொல்றேன். ஷர்ட்டை திருட வந்தியா? அப்போ பாக்கெட்ல இருக்க பணத்தை திருட வந்தியா? இல்ல. பின்ன எதுக்காக வந்த? சொல்லு.
லாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற இதயத்தை திருட வந்தேன். நீனா எனக்கு பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். நீ சட்டையை திருடினதும் எனக்கு தெரியும். அதை சோளக்குள்ள பொம்மைக்கு மாட்டி விட்டு அதை கட்டி பிடிச்சது, திட்டினது, கொஞ்சினது, முத்தம் கொடுத்தது அதுவும் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் திருடினதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மைக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன். அப்படியே உன் காதல நீ சொல்லவே இல்லை. காதல பசங்க சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கானுங்க. பொண்ணுங்க சொன்னாதான் அது அழகு. கேட்க தென்றலாகி வாவா, மிஞ்சும் தேனை மீட்க பொன்வண்டாகி வாவா, அன்பின் துளிகளை தூவி அருவி செய்யவா, உறங்கா விழிகள் ஓதும் காதலின் பாஷைகள்.